ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி 46வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். சமீனா ஹபீபை கூப்பிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் டாக்குமெண்ட்டை பற்றி தான் பேச போகிறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் என்கிட்ட இல்லைன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. ஜஹீர் இறந்ததுக்கப்புறம் ஆஃபீஸ் பொறுப்பு எல்லாத்தையும் உங்ககிட்ட தான் கொடுத்தாச்சு, இப்போ தெரியலனா எப்படி அப்படின்ற மாதிரி சமீனா கேட்குறாங்க. அந்த டாக்குமெண்ட்டை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, நான் என்ன உங்ககிட்ட பொய்யா சொல்ல போகிறேன், வேணும்னா நீங்கள் அண்ணாவோட கபோர்டில் செக் பண்ணி பாருங்கள், அங்கே எதுவும் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. நான் வீடு ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன், எங்கேயுமே கிடையாது, ஆஃபீஸில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. ஆஃபீஸில் இருக்கும்னா அப்போ ஃபாக்கீர் கிட்ட கேளுங்க, இப்போலாம் ஃபாக்கீர் தான் ஆஃபீஸ் விஷயத்தை பார்த்துக்கிறேன், நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்கன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. ஃபாக்கீரே இப்போ தான் ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிருக்கான், அதுவும் இல்லாமல் ஃபாக்கீர் ஆஃபீஸ்லேயும் செக் பண்ணிட்டான், அங்கே இல்லையாமா, கண்டிப்பாக அந்த ஃபைல் உங்ககிட்ட தான் இருக்குன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. ஹபீப் இருந்துக்கிட்டு, நான் அந்த ஃபைலை எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி நான் பிஸ்னஸில் நல்லா வேலை செய்யலைன்னு சொன்னீங்க, இப்போ நான் அந்த ஃபைலை எடுத்து வச்சுக்கிட்டேன்னு சொல்கிறீங்க, இதுக்கப்புறம் ஆஃபீஸ்லேருந்து அமௌண்ட்டை திருடிட்டேன்னு சொல்ல போகிறீங்களான்ற மாதிரி கேட்குறான். நான் அப்படி எதுவும் சொல்ல கிடையாது, டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு அந்த ஃபைல் ரொம்ப முக்கியம்ன்ட்டு ஃபாக்கீர் சொல்லிட்டு இருந்தான். இந்த பிஸ்னஸ் க்ளோஸ் ஆகிடக்கூடாது, இந்த பிஸ்னஸை வச்சு தான் இப்போ ஃபேமிலியே ரன் ஆகிட்டுருக்கு, அப்படி மட்டும் இந்த பிஸ்னஸ்க்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது செலவுக்கு? நான் எனக்காக மட்டும் பேசலை, இந்த குடும்பத்துக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த ஃபைல் உனக்கு எதுவும் கிடச்சிதுன்னா தயவு செஞ்சு கொடுன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. நானும் பிஸ்னஸ் க்ளோஸ் ஆகட்டும்னா நினைக்க கிடையாது, அந்த ஃபைல் நிஜமாலுமே எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் தேடி பார்க்குறேன், கிடச்சிதுன்னா உங்ககிட்ட கொடுக்குறேன்ற மாதிரி ஹபீப் சொல்லிட்டு போயிடுறான். ரஹீலா அந்த போலீஸ்காருக்கு கால் பண்ணி கம்பெனி சம்மந்தப்பட்ட ஒரு பத்திரத்தில் அவங்களோட பேரை மாற்றிக்க முடியுமான்ற மாதிரி கேட்குறா. அவர் இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம், ஆனால் 2 லட்சம் பக்கம் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாரு. ரஹீலாவும் 2 லட்சமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, சரி எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணிடுவீங்களான்ற மாதிரி கேட்குறா. அதெல்லாம் பிரச்சனையே இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ரஹீலாவும் சரி நான் அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிட்றா. வீட்டில் எல்லோரும் அந்த டாக்குமெண்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. சாய்க்கா இருந்துக்கிட்டு கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட் ஹபீப் கிட்ட தான் இருக்கும், அவர் தான் வேணும்னே போய் சொல்லிட்டுருக்காருன்ற மாதிரியே சொல்கிறா. சமீனா இருந்துக்கிட்டு, ஹபீப் எதுக்காக போய் சொல்லணும், டேக்ஸ் ஃபைல் பண்ணலன்னா அது கம்பெனிக்கு தானே லாஸ், அது நல்லாவே ஹபீப்க்கு தெரியும், ஹபீப் இப்படிலாம் பண்ண மாட்டாருன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. ஃபராஸ் இருந்துக்கிட்டு, நீங்கள் வீட்லேயே இருக்கிறதுனால பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியல, பிஸ்னஸ் லாஸ் ஆனால் ஆகட்டும் தான் ஹபீப் இப்படி பண்ணிகிட்ருக்காரு, கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட் அவர்கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி ஃபராஸ் சொல்லிட்டுருக்காரு. நீங்கள் எதுக்காக அந்த ஃபைலை ஹபீப் கிட்ட கொடுத்தீங்கன்ற மாதிரி ஃபராஸ் கேட்குறாரு. எனக்கு அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அவர்கிட்டே கொடுத்துட்டேன், இப்போ எப்படி அந்த ஃபைலை கண்டுபிடிக்கிறதுன்ற மாதிரி சமீனா கேட்டுட்ருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாம் முழிச்சிட்டு தான் இருக்காங்க. ரெகுலர் ரூமெல்லாம் சாத்திட்டு ஹபீப் கிட்ட, அந்த டாக்குமெண்ட்லாம் உங்ககிட்ட தான் இருக்குன்ட்டு எனக்கு தெரியும், தொலைஞ்சதாகவே இருக்கட்டும், நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், அந்த டாக்குமெண்ட்டில் உங்கள் அண்ணா பேரை எடுத்துகிட்டு உங்கள் பேரை போட்டுக்கலான்ற மாதிரி ரெகுலா சொல்லிட்டுருக்கா. நீ என்ன சொல்கிறேன்னு புரியலன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. நீங்கள் இந்த வீட்டுக்காகவும் பிஸ்னஸ்க்காகவும் எவ்வளவோ பாடுபட்டிருக்கீங்க, ஆனால் அதுக்கான மரியாதை உங்களுக்கு இந்த வீட்டில் கிடைச்சதே கிடையாது, எல்லாரும் உங்களை எதிரியாக தான் பார்த்துட்ருக்காங்க, நீங்கள் இத்தனை நாள் இவ்வளோ வேலை செஞ்சதுக்கு எந்த ரிவார்டும் கிடைச்சதில்ல, அந்த ரிவார்டை நம்மளாவே கொடுத்துக்கலாம், என்னோடய ஃப்ரெண்டோட அண்ணா ஒருத்தர் இந்த வேலையை தான் பார்த்துட்ருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதை ஈஸியாக முடிச்சு கொடுத்துருவாருன்ற மாதிரி ரஹீலா சொல்லிகிட்ருக்கா. இந்த விஷயம் ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது, நான் இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் கேட்கணும் என்னோடய நேமை போட்டுக்க ஓகேவான்ட்டு, அப்போ தான் இதை பண்ண முடியுன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் பேரை போட்டுக்கிறேன்னு கேட்டால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியலனா என்னமோ பண்ணிக்கோங்க, ஆனால் உங்களுக்கு எந்த ரிவார்டும் கிடைக்காதுன்ற மாதிரி ரஹீலா சொல்லிடுறா. ஹபீப் கபோர்டில் டாக்குமெண்ட்டை தொலைவிட்டுருக்காரு. ரஹீலா என்னான்னு கேட்குறதுக்கு, அந்த டாக்குமெண்ட்டை நான் இந்த கபோர்டில் தான் வச்சேன், இப்போ காணுன்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ஆஃபீஸ்க்கு எதுவும் எடுத்துகிட்டு போயிருப்பீங்கன்ற மாதிரி சொல்கிறா. நான் ஆஃபீஸ்க்கெலாம் எடுத்துகிட்டு போக கிடையாது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் வீட்டில் தான் கொண்டு வந்து வச்சேன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. வீட்டில் வேறு எங்கேயாச்சும் வச்சுருப்பீங்க, அங்கே போய் தேடுங்கன்ற மாதிரி ரஹீலா சொல்கிறா. அது ரொம்ப முக்கியமான ஃபைல், நான் எப்படி மறப்பேன், நான் இங்கே தான் வச்சேன், யாரோ திருடி இருக்காங்கன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. யார் பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ரஹீலா சொல்கிறா. யாருன்னு கேட்குறதுக்கு, இந்த ஃபைல் இப்போ யாருக்கு ரொம்ப தேவைப்படுது, ஃபாக்கீருக்கு தானே, ஃபாக்கீரால் இந்த ரூமுக்குள்ளே வர முடியாது, அப்போ யார் வந்திருப்பா, இந்த ரூமுக்கு யாரால் வர முடியுமோ அவங்க தானே பண்ணி கொடுத்துருப்பாங்கன்ற மாதிரி ரஹீலா சொல்கிறா. ஆனியா பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி ஹபீப் கேட்குறாரு. கண்டிப்பாக ஆனி தான் இதை ஃபாக்கீருக்காக பண்ணியிருக்கணுன்ற மாதிரி ரஹீலா சொல்கிறா. இந்த பக்கம் ஆனி ஸ்கூலுக்கு போகிறது தான் ரெடி ஆகிட்டுருக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, ஏன்னா அவங்க அம்மா கேட்குறாங்க. இன்றைக்கி எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரப்போகுது, நல்ல மார்க் நான் வாங்கணுன்ட்டு ப்ரே பண்ணிக்கோங்கன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. நீ கண்டிப்பாக இந்த டைம் நல்ல மார்க் தான் வாங்குவேன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கும்போதே ஹபீப் வந்துடுறாரு. வந்த உடனே உங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்துறதுக்கு உனக்கு அவமானமா இல்லையான்ற மாதிரி கேட்குறாரு. ஆனிக்கு ஒன்றும் புரியல, நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. உன்னோட அப்பாவுக்கே நீ கெட்டது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டியா, இதுக்காக தான் நான் உன்னை வளர்த்தனா, ஒரு நல்ல பொண்ணுன்னா பெற்றவங்களுக்கு ஒரு அமைதியை தரணும், எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, ஆனால் நீ அப்படியா இருக்குன்ற மாதிரி ஹபீப் கேட்குறாரு. ஆயிஷா இருந்துக்கிட்டு, யார் பொண்ணையும் நம்ம தத்தெடுத்து வளர்க்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க,
அவள் நம்மளோட சொந்த பொண்ணு, எதுக்காக அவளை இப்படி திட்டிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஆயிஷா கேட்குறாங்க. இப்படி ஒரு பொண்ணு பிறக்காமையே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. இதை கேட்டு ஆனிக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. எதுக்காக அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் திருடுனன்ற மாதிரி ஹபீப் கேட்குறாரு. எந்த டாக்குமெண்ட்ஸ், நான் எதையுமே எடுக்கலைன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. பொய் சொல்லாத, அந்த டாக்குமெண்ட்டை ஃபாக்கிர்கிட்ட கொடுத்துட்டு இப்போ வந்து பொய்யா சொல்லிட்டு இருக்கன்ற மாதிரி அவங்க அப்பா கேட்குறாரு. ஆயிஷா சொல்கிறதெல்லாம் உண்மையான்ற மாதிரி ஆனிக்கிட்ட கேட்குறாங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அந்த ஃபைலை பற்றி எதுவும் தெரியாது. ஃபாக்கிர் அந்த ஃபைலை பற்றி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான், ஆனால் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், உனக்கும் அப்பாவுக்கும் சம்மந்தப்பட்டது, இதில் என்னை இழுக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். நிஜமாலுமே எனக்கு அந்த ஃபைலை பற்றி எதுவும் தெரியாதுப்பான்ற மாதிரி ஆனி சொல்கிறா. நீ ஃபஸ்ட்டு என்ன அப்பான்னு கூப்பிடாத. உனக்கு உண்மையாலுமே என் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா நீ ஃபாக்கிருக்கு சப்போர்ட் பண்ணுவியா? என்கிட்டயே நீ சண்டை போட்டுட்டு இருப்பியா? எப்போ பாரு நீ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஹபீப் போயிடறாரு. அப்பாவுக்கு என்னாச்சுன்ற மாதிரி ஆனி கேட்குறா. இதெல்லாம் அந்த ரஹீலாவோட வேலையாக தான் இருக்கும், நீ இதெல்லாம் எதையும் நினச்சிக்காத, நீ ஸ்கூலுக்கு கிளம்புன்ற மாதிரி ஆயிஷா கிளப்பி விட்டுறாங்க. ஆனி ஸ்கூலுக்கும் போயிடுறா. ஸ்கூலில் எக்ஸாம் பேப்பரும் கொடுக்குறாங்க. ஆனிக்கு இந்த டைம் எவ்வளோ மார்க் வாங்கியிருப்போன்ட்டு ஒரே பதட்டமாக தான் இருக்குது. அவளோட ஃப்ரெண்டு தான் என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கா. லாஸ்ட் டைம் எக்ஸாமில் ஆனிக்கு மார்க் ரொம்பவே குறைஞ்சி போயிடுச்சு, ஆனால் இந்த டைம் ஆனி தான் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்கா. இது கேட்டதும் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுது. இதெல்லாம் வெளியே நின்று ஹம்சாவும் பார்த்துட்டு தான் இருக்கான். ஆனி நிறைய மார்க் வாங்கினது அவனுக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஜம்ஷித் அவங்க அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவன் அவங்க அம்மாவுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு தான் இருக்கான். உங்களுக்கே இவ்வளோ உடம்புக்கு முடியல, நீங்கள் எதுக்காக கிச்சனுக்குள்ளே போனீங்கன்ற மாதிரி ஜம்ஷித் கேட்குறான். இப்படி ஒரு கண்டிஷனில் நானாக எந்திரிச்சு போகணும்னு எனக்கு ஆசையா? நான் ஆலியாவை கண்டினியூஸாக கூப்பிட்டுட்டே தான் இருந்தேன், அவள் வரவே இல்லை, எனக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சு, அதனால தான் போனேன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் கூப்பிட்டது அவளுக்கு எதுவும் கேட்டிருக்காது, அதனால தான் வந்திருக்க மாட்டா, இல்லைனா உடனே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான்ற மாதிரி ஜம்ஷித் சொல்கிறான். இது என்ன பெரிய பங்களாவா நான் கூப்பிட்டது கேட்காம போகிறதுக்கு? அவள் வேணும்னே தான் அந்த ரூமுக்குள்ளே உட்காந்துருந்துருப்பா. நான் சீக்கிரமே செத்து போயிடணும், அவள் இந்த வீட்டை ரூல் பண்ணிகிட்டு இருப்பான்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாதுமா, அவளுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல, நான் வரப்போ அவள் முடியாமல் தான் படுத்திருந்தான்ற மாதிரி ஜம்ஷித் சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பாக அவள் வேணும்னே தான் உட்காந்துருப்பா, இல்லைனா ஃபோனை நோண்டிட்டு இருந்திருப்பா. நீ வேணா அவள் போகிற ட்ராமா எல்லாத்தையும் நம்பிட்டு ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்குன்னு எனக்கே தெரியலன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஜம்ஷித் இருந்துக்கிட்டு, நீங்கள் வேணா ஆயிஷா வீட்டில் போய் கொஞ்ச நாள் இருங்கம்மா, நான் உங்களுக்கு உடம்பு சரியானதும் கூட்டிகிட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்கிறான். என்னது, நான் ஆயிஷா வீட்டுக்கு போகணுமா? கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்டுக்கு நான் போகணுமா? இப்போலாம் நான் உனக்கு சுமையாக போயிட்டல, என்னை இந்த வீட்டிலேருந்து துரத்துறதுலேயே இருக்கல நீ. நான் ஒன்றும் ஒரேடியாக உங்களை அங்கே இருக்க சொல்லலை. இப்போது உங்களுக்கும் உடம்புக்கு முடியல, ஆலியாவுக்கும் உடம்புக்கு முடியல, இங்கே யாரும் உங்களை பார்த்துக்குவா? ஆயிஷா வீட்டிலனா ஆயிஷா பார்த்துக்குவா, இல்லைனா ஆனி பார்த்துக்குவா, யாராச்சும் அங்கே பார்த்துக்க ஆள் இருக்காங்க, இங்கே யாருமே இல்லைன்ற மாதிரி ஜம்ஷித் சொல்கிறான். மருமக பார்த்துக்க கூடாது, ஆனால் என்னோடய பேத்திங்க பார்த்துக்கணுமா? நீ ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்க, அவளோட ட்ரிக் உனக்கு புரியவே இல்லை. ஆயிஷா சொன்னது தான் கரெக்டு, ரஹீலாவும் அவள் தங்கச்சியும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. என்னை சீக்கிரம் சாவடிச்சுட்டு அவங்க சந்தோஷமாக இங்கே வாழணும், அதுதான் அவங்களுக்கு ஆசைன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இவங்க பேசுகிறதெல்லாம் ஆலியா வெளியே நின்று கேட்டுட்டு தான் இருக்கா. ஜம்ஷித் எவ்வளவோ சொல்லி பார்க்குறான், ஆனால் அவங்க அம்மா கேட்குறதா இல்லை. ஹபீப் ஆயிஷா கிட்ட வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி சொல்கிறாரு. எங்கே எதுக்கு வந்தீங்க, உங்கள் ஒய்ஃப்கிட்ட போங்கன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. நீயும் ஆனியும் கூட்டணின்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனிக்கிட்ட சொல்லி அந்த டாக்குமெண்ட்டை என்கிட்ட கொடுக்க சொல்லுன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. எனக்கு அந்த டாக்குமெண்ட்டை பற்றி எதுவும் தெரியாது, ஆனி எப்படி பண்ணியிருந்தா என்கிட்ட கண்டிப்பாக சொல்லியிருப்பான்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. ஆனி தான் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துருந்துருக்கணும், நாளைக்குள்ளே அந்த டாக்குமெண்ட் என் கைக்கு வந்தாகணும், அப்படி இல்லைன்னா இங்கே நடக்கிறதே வேறன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. இன்னும் இந்த வீட்டில் நடக்கிறதுக்கு என்ன இருக்குன்ற மாதிரி ஆயிஷா கேட்குறாங்க. ஆனி அந்த டாக்குமெண்ட்டை என்கிட்ட கொடுக்கலன்னா நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவேன்ற மாதிரி ஹபீப் சொல்லிடுறாரு. ஆயிஷாவுக்கு இதை கேட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. இதோட இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.